ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ. சாட்டர்டே வந்து மார்னிங்காக நானும் சதீஷும் கிளம்பி திருக்கழுக்குன்றம் சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே போகிறப்போ ஒருத்தர் வந்து டிக்கெட் கொடுத்துட்ருந்தாரு. 525 படிக்கட்டு தான், 15 மினிட்ஸில் ஏறிடலாம், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நானும் அதை நம்பி ஏற ஆரம்பித்தேங்க. என்னோடய டெலிவரிக்கு அப்புறமா வந்துட்டு நான் மலையே அதிகமாக ஏறவே இல்லை. ஒரே ஒரு டைம் மட்டும் பழனி போயிருந்தோம். அதுவும் இவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. கொஞ்சமாக வந்து ஸ்டெப்ஸ் ஏற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து படி ரொம்பவே நேரோவாக இருந்துச்சு. நான் பாதி வழியிலே வந்துட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். திடீர்னு நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. மூச்சே விட விடாத மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஒன்ஸ் மேலே ஏறினதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல குளு குளுன்னு காற்று, நல்லா வந்து நல்ல ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இதுதானுங்க அந்த நேரோவாக இருக்கிற அந்த படிக்கட்டு ஆரம்பிக்கிற இடம். இதிலிருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஜிக்ஸாக்காக நடந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பல்லவா பீரியடில் தான் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து மலையை வந்து செதுக்கி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிவன், இது சோமஸ்கந்தர் சிற்பம், இந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போன டயர்டில் வந்துட்டு நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன், கட்டி கொண்டு போன மாலையவே நான் கொடுக்கறக்கு மறந்துட்டேன். திருப்பியும் கீழே இறங்கி வந்துட்டு அந்த டிக்கெட் கொடுத்துட்டு இருந்த அண்ணா கிட்ட தான் நான் கொடுத்து, இந்த மாதிரி மறந்துட்டு வந்துட்டேங்க, நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன். வர்றப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. வேற ஒரு பக்கத்துலேயே வந்து இறங்கும் வழின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஷார்ட்கட்டில் வந்துட்டங்காட்டி அந்த நேரோவான படியை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முடிச்சுட்டு திவ்யமாக வந்து பிரசாதமாக கொஞ்சமாக எலுமிச்சை சாதம் கொடுத்தாங்க. அதை நல்லா சாப்பிட்டுட்டு திவ்ய தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். முன்னாடியெல்லாம் வந்து இங்கே ஒரு கழுகு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டோரியெல்லாம் இப்போ இல்லை. ஆனால் கோயில் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு அழகான கோவிலுங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில். மலையில் இருக்கிற சிவன் கோவில். பாய்.